பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பயப்படும் திமுக, விடாப்பிடியாக இருக்கும் விசிக, தேர்தல் அரசியலில் நடப்பது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்புக்குரிய எத்தப்பல் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் கூட்டணி என்பது பல குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாகத்தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிமுக, பாஜக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கல. அதனால இவர்களுக்குள்ளாக ஒரு பேச்சுவார்த்தை நடப்பது என்பது இயல்பான ஒன்று. ஆனால் நாங்க எல்லாம் ரொம்ப ஒத்துமையா தான் இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய திமுக கூட்டணியில ஏன் குழப்பம் நிலவுது? ஏன் இன்னும் எந்த கட்சிக்குமான தொகுதி பங்கீட ஒதுக்கி தரல? ஏன் எந்த கட்சிக்கு இந்த இத்தனை தொகுதிகள் என்பதை கூட அறிவிக்கல? ஏன் யாரார் தான் இந்த கூட்டணியில இருக்கிறாங்கன்னு கூட சொல்லல என்கின்ற கேள்வி எல்லாம் மக்கள் மனதுல எழுந்துகிட்டு இருக்கு. உண்மைதான? ஏன்னா நாங்க தான் ரொம்ப ஒத்துமையா இருக்கோம்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய கட்சிகளாச்சே. இந்த கேள்விக்கெல்லாம் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஏங்க அதுல ஒரு கூட்டணி அமைக்கணும்னா ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அத்தனை பேரும் கை காட்டணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுத்து போய் நிற்குது. பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு பெறக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் காமி வாங்கக்கூடிய அத்தனை தொகுதிகளும் வெற்றி உறுதி என்கின்ற கள நிலவரத்தை உளவுத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அறியாமல் இருக்குமா என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி முதலில் முடிவை அறிவிக்கட்டும். பாட்டாளி மக்கள் கட்சி எந்தெந்த தொகுதியில் இருக்கிறார்கள் என்பது தெரியட்டும். அதன் பின்பாக நாம் ஒரு தேர்தல் உடன்படிக்கைக்கு நமது கூட்டணி கட்சிகளை எல்லாம் கொண்டு வரலாம் என்று திமுக திட்டம் தீட்டியிருக்கு. இதற்கும் அதற்கும் என்ன காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கக்கூடிய தொகுதியில் நேரடியாக திமுக போட்டியிட்டால் தோல்வி பெறுமோ என்கின்ற அச்சம் ஸ்டாலினுக்கு இருக்கு. அதனால்தான் அந்த தொகுதிகளை எல்லாம் கூட்டணி கட்சியினுடைய தலையில் கட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதாம் திமுக. இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை சீட்டுன்னு தெரியப்படல, விசிகாவுக்கு எத்தனை சீட்டுன்னு தெரியப்படல, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுன்னு தெரியப்படல, கமல் கூட்டணிக்குள்ளார இருக்காரா இல்லையானே யாருக்கும் தெரியல. இப்படியான குழப்பங்கள் இருந்துகிட்டு. ஆனால் காங்கிரஸ் வெளில வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, நாங்க திமுக கூட்டணியில தாங்க இருக்கோம். அதை விட தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாங்க என்ன செஞ்சாலும் சரி இந்த கூட்டணி விட்டு போக மாட்டோம், நாங்க 2 சீட்டு கேட்போம், 2 சீட்டுக்கு மேலையும் கேட்டுக்கிட்டே இருப்போம், கொடுக்கலன்னா நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். இதுதான் அவருடைய நிலைப்பாடா. திமுக தரப்புல தெளிவாக ஒன்று சொல்லப்பட்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 10 சீட்டு கேட்கறானா அவங்கிட்ட ஓட்டு இருக்கு, அவங்கிட்ட சரக்கு இருக்கு, அவங்க கேட்கறாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஓட்டு இருக்கணுமே. 2016 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 6 விழுக்காடு ஓட்டு வாங்கினுச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 விழுக்காடு ஓட்டு வாங்கினுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 12 சீட்டு கொடுத்தாதான் விசிகாவுக்கு 2 சீட்டே கொடுக்க முடியும். இதுதானே அரசியல் கணக்கு. அப்படி என்றால் விசிகாவுக்கு 2 சீட்டே அதிகம்னு திமுக வைக்கக்கூடிய வாதம் என்பது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா தானே இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஒரு குழப்பம் பெரிய குழப்பமா திமுக கூட்டணியில இருந்துகிட்டு இருக்கு. அப்ப எப்பதான் தேர்தல் கூட்டணி முடிவுகள்லாம் வெளில வரும்? எப்ப யாரோட கூட்டணி எந்தெந்த தொகுதிகள்லாம் தெரியப்படும்னா, பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி என்கின்ற அறிவிப்பு வெளியிட்ட பிறகாக தான் இந்த அத்தனை கட்சிகளுக்குமான விடை கிடைக்கும். அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சி இந்த அத்தனை கட்சிகளுடைய கண்ணிலும் விரலை விட்டு ஆட்டுது. ஆனா ஆம், விரலை விட்டு ஆட்டுது. அதுதான் கள நிலவரமும் கூட. பொறுத்திருந்து பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கின்ற ஒரு அணிதான் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறக்கூடிய அணியாகவும் இருக்கும். நன்றி.